பாஜக தேர்தல் அறிக்கை பம்மாத்து என்பதுதான் என் கருத்து. என்ன காரணம்னா, இலவசங்கள் இல்லாத தேர்தல் அறிக்கை. அப்புறம் எதுக்கு இலவச ரேஷன் அரிசி இன்னும் 5 ஆண்டு எக்ஸ்டென்ஷன்? 10 வருஷம் ஆட்சி நடத்தியிருக்காங்க. நியாயமா பார்த்தா பிரதமர் கடிதத்துக்கு பதிலா அவர் என்ன வச்சிருக்கணும்னா 10 வருஷம் ரிப்போர்ட் கார்டு வச்சிருக்கணும். ஆக்ஷன் டேக்கன். இன்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தோம், இன்னென்ன நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கார்டு அவர் கொடுத்துருக்கணும்ல. அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல், அத மாதிரியான ஒரு முட்டாள் யோசனை எதுவுமே கிடையாதுங்க. அது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை மன்னிக்கணும், சட்ட ஆணையத்தாலேயே இன்னும் பரிந்துரை கம்ப்ளீட் ஆகல. ஒண்ணுமே இல்லைங்க. 2004 நமக்கு 4 கட்ட தேர்தல், இன்னைக்கு 7 கட்ட தேர்தல். மக்களவை தேர்தலையே நம்மளால ஒரே கட்டமா நடத்த முடியல. அப்புறம் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம்? ஆதிவாசிகளோட வாழ்க்கை முறையும் திருமண முறையும் வாரிசு முறையும் வேற. நம்மளோட எந்த சட்டத்தையும் அங்க அமல்படுத்த முடியாது. உத்தரகாண்ட்ல அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நீங்க மத்திய பிரதேசத்துல டிரைபல் ஓட்டு வங்கி, அர்பன் டிரைபல் இருக்காங்க. அங்க நகர்ப்புற பகுதிகளில் வாழுகிற மலைஜாதி மக்கள், அவங்க கிட்ட நீங்க அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? அவங்களுக்கு விலக்கு தான் கொடுக்கணும் கடைசியில. அப்புறம் எப்படி காமன் சிவில் கோடா அது இருக்கும்? அப்ப காமன் சிவில் கோடுங்கிறதோட அர்த்தமே அதுல அனர்த்தமாகுது. இந்த 2 காரணத்துக்காகவே பிஜேபியோட தேர்தல் அறிக்கை நிராகரிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இருக்கிற அவ்வளவு பேரும் உருட்டுனாங்க. அண்ணாமலை கச்சத்தீவை மீட்டே தீர்வோம்னு சொன்னாரு. அப்ப கச்சத்தீவு மீட்புக்கு ஏதாவது ஒரு வழிவகை வச்சிருக்கலாமே. உடனே மீட்க வேண்டாம், இன்னென்ன மாதிரியான வழிவகைகளையும் நாங்கள் கச்சத்தீவை மீட்க போகிறோம் அப்படிங்கிற பேராகிராஃப் ஏன் அதுல இல்ல? அப்ப அது எந்த வகையில நீங்க தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் சேர்க்கறீங்க? இலவச கல்வி கருவிகள் கொடுக்குறோம், அதுக்கு மத்திய அரசாங்கம் ஏதாவது உதவி செய்தானா? ஒண்ணுமே செய்யல. ஆனா அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே இப்படி மாத்த போறோம், அப்படி மாத்த போறோம் அப்படிங்கிற ஒரு வெற்று வாக்குறுதி தாங்க இருக்கு. ஒன்லி கேரண்டி, நோ வாரண்டி. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். கார்த்திக் வணக்கம் சார். பாஜகவின் தேர்தல் அறிக்கை நேற்று மதியமாக சுட சுட வந்திருந்தது. சங்கல் பாரத் அப்படின்ற பேரில் அதை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இளைஞர்கள், ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் ஆகியோரை நலன் சார்ந்து இந்த பாஜகவின் தேர்தல் அறிக்கை அப்படின்றது வெளியாகியிருக்கு. குறிப்பிடத்தக்க விஷயமா அவங்க சொல்றது என்னன்னா, இலவசங்கள் இல்லாத தேர்தல் அறிக்கை அப்படின்றது தான் அவங்களுடைய முழக்கமா இருக்கு. பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத முதல் கட்ட பதிவா நீங்க சொல்லுங்க. பாஜக தேர்தல் அறிக்கை பம்மாத்து என்பதுதான் என் கருத்து. என்ன காரணம்னா, இலவசங்கள் இல்லாத தேர்தல் அறிக்கை. அப்புறம் எதுக்கு இலவச ரேஷன் அரிசி இன்னும் 5 ஆண்டு எக்ஸ்டென்ஷன்? 10 வருஷம் ஆட்சி நடத்தியிருக்காங்க. நியாயமா பார்த்தா பிரதமர் கடிதத்துக்கு பதிலாக அவர் என்ன வச்சிருக்கணும்னா 10 வருஷம் ரிப்போர்ட் கார்டு வச்சிருக்கணும். ஆக்ஷன் டேக்கன். இன்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தோம், இன்னென்ன நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கார்டு அவர் கொடுத்துருக்கணும்ல. ஒரு எதிர்கட்சி, 10 வருஷம் ஆட்சியில் இல்லாத கட்சி, தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கலாம். 10 வருஷம் ஆண்ட கட்சி என்ன வாக்குறுதிகளை கொடுத்தோம், அதை என்ன நிறைவேற்றி இருக்கோம்னு சொல்லணும். 2019 வாக்குறுதி இதே தான். எம்எஸ்பி, ரெட்டிப்பு வருமானம் விவசாயிகளுக்கு. இப்பவும் அதே தான் வருது. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்கும் போது 1967 இருந்து எம்எஸ்பி பத்தி பேசிட்டு இருக்கோம். மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அதாவது ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் இருக்கு, சாகுபடி செலவு. அப்புறம் அதுக்காக பாடுபடுற விவசாயி, அவங்க ஃபேமிலிக்கான உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஒரு வருமானம், ஒரு பெர்சன்டேஜ். அதுக்கு பிறகு லாபம், 50% லாபம். இதுதான் முதல்ல எம்எஸ்பி எங்க காலத்துல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிலத்துக்கு ஒரு வேல்யூ போட்டு அந்த வேல்யூக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்க்கணுங்கிறதா இப்போ லேட்டஸ்ட் ஃபார்முலா உலகெங்கிலும். அப்போ அதை சட்டபூர்வமானதாக்கணுங்கிறது தான் விவசாயிகள் போராட்டம். தமிழ்நாட்டில இருந்து ஜந்தர் மந்தர்ல போய் ஐயா கண்ணு தலைமையில போராடினாங்க. பஞ்சாப் விவசாயிகளை ஹரியானால ட்ரோன் மூலமா கண்ணீர் போக குண்டு வீசினாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனவரோட அஸ்தியை கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு கரைச்சாங்க. ஹரியானாலே அந்த ப்ராப்ளம் எதிரொலிக்குது. இப்போ ராஜஸ்தான்ல எதிரொலிக்குது. ராஜ்புட்டுக்கு எதிரான பிரச்சனையில வெஸ்ட் யூபி வரைக்கும் வந்துருச்சு. குஜராத், வெஸ்ட் யூபி வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்க எல்லாருமே விவசாயிகள் தான். அப்போ விவசாயிகளுக்கான வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தா பழைய வாக்குறுதி தான். அதாவது மீண்டும் நாங்கள் எம்எஸ்பியை அதிகமாக்குவதற்கு முயற்சி செய்வோம், அதிகப்படியான ரெட்டிப்பு விலை கொடுக்க முயற்சி செய்வோம். அதுதான் வாக்குறுதி. ரெட்டிப்பு விலைன்னா பயிர் விளைச்சலிலிருந்து கிடைக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். ஏன்னா காஸ்ட் கமிஷன் டெல்லியில் தான் இருக்கு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காஸ்ட் அவன் அரைவ் பண்ணும் போதே கம்மியா அரைவ் பண்றாங்க. அது அடுத்த பிரச்சனை. நிஜமான செலவு கூட இருக்கு. அப்போ எம்எஸ்பி சட்டபூர்வமானதை ஆக்கல அப்படின்னா மாநில அரசுகள் என்ன பண்ணுதுன்னா, எம்எஸ்பிக்கு மேல, அதாவது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் காஸ்ட் கமிஷன்ல நிர்ணயிச்ச விலைக்கு மேல
ஒரு மானியம் மாதிரி தான் மாநில அரசுகள் கொடுக்கு. ப்ரொக்யூர்மெண்ட் எஃப்சிஐ. எஃப்சிஐ தான் வந்து மாநில அரசு எஃப்சிஐ சார்பா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சார்பா நெல்லையோ கோதுமையோ பிற பயிர்களையோ ப்ரொக்யூர் பண்ணுது. அப்போ இயல்பாக விவசாயி வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது விவசாயியாவும் இதை சொல்றேன், ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு நாடு தழுவிய தேர்தல் அறிக்கை, பாஜக மாதிரியான தேசிய கட்சியின் தேர்தல் அறிக்கையில அது ஸ்பெசிபிக்கா இருந்திருக்கணும். அப்படி இல்லை. அப்ப இந்த நாட்டில் இருக்கிற 70% விவசாயிகளை வஞ்சிக்கிற செயல் அது. அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல், அத மாதிரியான ஒரு முட்டாள் யோசனை எதுவுமே கிடையாதுங்க. அது வந்து ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை மன்னிக்கணும், சட்ட ஆணையத்தாலேயே வந்து இந்த பரிந்துரை கம்ப்ளீட் ஆகல. ஒண்ணுமே இல்லைங்க. 2004 நமக்கு 4 கட்ட தேர்தல், இன்னைக்கு 7 கட்ட தேர்தல். மக்களவை தேர்தலையே நம்மளால ஒரே கட்டமா நடத்த முடியல. அப்புறம் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம்? ஒன்று. இன்னொன்று, வளர்ந்த நாடுகள்ல கூட அது கிடையாது. அமெரிக்கால கூட பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு தான் கான்ஸ்டிடியூஷன்ல டேட் கொடுத்துருக்காங்களே தவிர மாநில கவர்னர் எலெக்ஷனுக்கு கிடையாது. மாநிலத்தோட வசதிக்கேற்ப தான் அது வைக்க முடியும். மாநில பிரச்சனை வேற, மத்திய அரசு பிரச்சனைகள் வேற. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் ரெண்டும் மெர்ஜ் ஆகும். ஒரு காலத்துல வந்து காங்கிரஸ் கட்சியே ஒரு எல்லா இடத்துலயும் ஆதிக்கம் செலுத்தும் போது அது சாத்தியமாக இருந்தது. அதுக்கு பிறகு எவ்வளவு மாறிடுச்சு. அப்போ 2019 நம்ம ஒரு மாநில அரசை தேர்ந்தெடுத்தோம்னா அது எந்த அரசா இருந்தாலும் அதுக்கான ஆயுள் காலம் அவ்வளவுதான், 2019 முடியணும். 2019 ஒரு பகுதி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கீழே கொண்டு வரணும். அப்பவும் நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியாது. உள்ளாட்சி தேர்தலை தனியா தான் நடத்தணும். அப்ப அதுக்கும் வந்து நீங்க காமன் கோட் ஆஃப் கான்டக்ட், அது கோட் ஆஃப் கான்டக்ட் ப்ராப்ளம் வரத்தானே செய்யும். இப்ப 7 கட்ட தேர்தலை 3 கட்டமா குறுக்கி இருந்தா குயிக்கா முடிஞ்சிருக்குமே. நடத்தை விதிகள் வந்து உடனே அமலுக்கு வர்றது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிஞ்சிருக்கும். இப்ப உதாரணமா தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சு போச்சு, இங்க நடத்தை விதி இன்னமும் இருக்கு, வாக்குப்பதிவு இது வரைக்கும். அப்ப யாரு பாதிக்கப்படுறா? வியாபாரி தான். அவன் வந்து பணம் கொண்டு போக முடியாம தானே அவஸ்தைப்படுறான். இப்ப நீங்க பறிமுதல் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதுல முகாவாசி வந்து வியாபாரி பணம் தான். அப்ப ஒரு நகைக்கடைக்காரனோ இல்ல ஒரு வியாபார நிமித்தம் வந்து பணம் கொண்டு போறவனோ அவன் பாதிக்கப்படுறான். அது எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாச்சு. இப்ப தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்ச மாநிலத்துல அதை எடுக்கலாமே, அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு? இந்தியா முழுவதுக்கும் எதுக்கு ஒரே நடத்த விதி அமல்ல இருக்கணும்? தேர்தல் சீர்திருத்தம் இல்லாம ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றது வெற்று கோஷம். காமன் சிவில் கோடு ட்ரைபல்ல எப்படி பாசிபிள்? ஏற்கனவே ஏத்துட்டாங்க. இப்போ ட்ரைபல் அடுத்த வருஷம் வந்து ட்ரைபல் டே கொண்டாடுவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கை சொல்லுது, பாஜக தேர்தல் அறிக்கை. நீங்க காமன் சிவில் கோடை வச்சுட்டு ட்ரைபல் ஓட்டுக்கு போனீங்கன்னா உதைப்பான். அது நாட் பாசிபிள். என்ன காரணம்னா ஆதிவாசிகளோட வாழ்க்கை முறையும் திருமண முறையும் வாரிசு முறையும் வேற. நம்மளோட எந்த சட்டத்தையும் அங்க அமல்படுத்த முடியாது. உத்தரகாண்ட்ல அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நீங்க மத்திய பிரதேசத்துல ட்ரைபல் ஓட்டு வங்கி, அர்பன் ட்ரைபல் இருக்காங்க, அங்க நகர்ப்புற பகுதிகளில் வாழுகிற மலைஜாதி மக்கள். அவங்க கிட்ட நீங்க அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? அவங்களுக்கு விலக்கு தான் கொடுக்கணும் கடைசியில. அப்புறம் எப்படி காமன் சிவில் கோடா அது இருக்கும்? அப்ப காமன் சிவில் கோடுங்கிறதோட அர்த்தமே வந்து அதுல அனர்த்தமாகுது. இந்த 2 காரணத்துக்காகவே பிஜேபியோட தேர்தல் அறிக்கை நிராகரிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. பிற அம்சங்களையும் பாத்தீங்கன்னா அது எனக்கு என்னமோ பிஜேபி தேர்தல் அறிக்கைங்கிறது சும்மா ஒரு பம்மாத்தா தான் நான் ஃபீல் பண்ணேன். இன்று கூட வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரார் அப்படின்ற ஒரு செய்திகள் இருக்கும்போது, தமிழுக்கு முன்னுரிமை, உலகின் தொன்மையான மொழி தமிழ், நமக்கு பெருமை, திருவள்ளுவரின் பெயரில் உலகெங்கும் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இது எதற்காக? தமிழ்நாட்டுக்கா இல்லை வேற எதுவும் வாக்கு வங்கி எதுவும் இங்கே ஏற்றணுன்ற ஒரு காரணமா? என்ன விஷயம் இதில் இருக்கு? தமிழ்நாட்டு வாக்கு வங்கியை குறி வைக்கிறாங்க, அது அவங்களோட உரிமை தான். ஒரு மாநிலத்தோட வாக்கு வங்கியை குறி வைக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. மாநில பெருமைகள் பேசுறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை உண்மையிலே கடைப்பிடிக்கிறாங்களா அப்படிங்கறதான் கேள்வி. 10 இயர்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தமிழின் பெருமையை உணர்த்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா, நாங்க காசி சங்கமம் நடத்துறோம், சௌராஷ்டிரா சங்கமம் நடத்துறோம், இதுதானே பதிலா வருது. ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்ண தொகையில 100ல் 1 பங்கு தமிழுக்கு செலவு பண்ணிருக்கீங்களா? செம்மொழி அந்தஸ்து போன கவர்மெண்ட்ல கொடுத்தது. அதை தாண்டி பிஜேபி என்ன பண்ணிருக்கு? திருவள்ளுவர் மையங்கள் உலகெங்கிலும் நிறுவப்படும், இதுவெல்லாம் வெற்று அறிவிப்புங்க. அடிப்படையில வந்துங்க நம்ம கணினி தமிழுக்கு போயிட்டோம். கணினி தமிழுக்கு போகும்போது தமிழ் பெரிய மாறுபாடுகள் அடைஞ்சிருக்கு. ஆனா உலகெங்கிலும் பயன்பாடு மொழியாக மாறி இருக்கு. ஒரு டைனமிக் லாங்குவேஜ். ஏன்னா டெக்னிக்கல் இனோவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, தொழில்நுட்ப புரட்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மொழி தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்கிறது. ஸோ இட் இஸ் அ டைனமிக் லாங்குவேஜ். இப்போ இந்த டைனமிக் லாங்குவேஜை ஆன் பார் வித் ஹிந்தி நீங்க டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்டு ஒதுக்கணும். 10 வருஷமா என்ன ஃபண்டு ஒதுக்குனீங்க? தமிழ் மொழி வளர்ச்சிக்கு என்ன ஃபண்டு ஒதுக்குனீங்க? எக்ஸப்ட் சம் ஷோஸ். இந்த ஷோஸ்னால நேரடியா தமிழுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. அப்போ வெறுமனே தமிழ் உணர்வுன்னு சொல்றது தமிழ்நாட்டு ஜனங்களை ஏமாளின்னு நினைக்கிறாரு.
அது இதெல்லாம் வந்து எத்தனையோ வருஷங்களாக நாங்க பார்த்துட்டு இருக்கோம். 67ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சியை ஓட ஓட விரட்டினது இந்த இந்திய ஆதிக்கம் தான். 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம் செட்டுனாங்க. ஆனா மொழி திணிப்பத்தான் எழுத்தோம். மொழி வளர்ச்சி வந்து ஒரு நாளும் வந்து நம்ம தடுத்ததே கிடையாது. இந்தி பிரச்சார சபாலாம் 1920லயே என்னமோ வந்தது. இங்க ஹிந்தி படிக்கலாம். எங்களோட ஸ்கூல் டேஸ், எலிமெண்டரி ஸ்கூல் டேஸ்ல ஹிந்தி வாத்தியா இருந்தாங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. சின்ன கிராமத்துல ஹிந்தி டீச்சர் குடியேறி இருந்தாரு. சோ நம்ம மொழியை எதிர்க்கிறதே இல்லை. மொழி திணிப்பை எதிர்க்கிறோம். மொழி திணிப்புனா என்ன? கலாச்சார திணிப்பு மொழி திணிப்பு தான். நம்ம மட்டுமா எதுக்குறோம்? மராட்டி, மகாராஷ்டிரா தொன்மையான மொழி. இந்திய ஆதிக்கத்தை எதுக்குறாங்க. இந்தி திரைப்படங்கள் எங்க மராட்டிய தியேட்டர் நாடக கலையை அழிச்சிருச்சுங்கிறத உங்களோட குற்றச்சாட்டு. நீங்க வடகிழக்கு மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் இதை பார்க்கலாம். ஒரு மொழி அந்த பேச்சு வழக்கையும் லிபி அந்த எழுத்து வடிவத்தையும் இழந்துச்சுன்னா மொழி அழிஞ்சிரும். அப்படி அழிஞ்ச மொழிகள் இந்தியாவில் எவ்வளவு தெரியுமா? நூற்றுக்கணக்கான மொழிகள். பழங்குடி மக்களோட மொழி அழிஞ்சிருக்கு. லிபி இல்லாத மொழிகளா மாறிடுச்சு. இப்படி பல மொழிகள் வந்து தனித்துவத்தை இழந்து அதற்கு பிறகு யாரோ சில ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், மொழி விற்பனர்கள் அவங்க முயற்சியினால அது புத்துயிர் பெற்றிருக்கு. அப்ப வெறுமனே திருவள்ளுவர் மையம்னு சொல்றதுங்கிறது யாரை ஏமாத்துற வேலை? தமிழ்நாடு வந்துங்க இயல்பாக மொழி பெருமிதத்துல நம்மளும் மேற்கு வங்காளமும் கிட்டத்தட்ட ஒண்ணு. வங்க மொழி பெருமிதம் அவங்களுக்கு உண்டு, தமிழ் மொழி பெருமிதம் நமக்கு உண்டு. காரணம் இலக்கிய சிறப்பு. தொன்மையான மொழிகள்ல இது ஒண்ணு. அப்போ இலக்கிய சிறப்பு வாய்ந்த மொழிய இந்த இலக்கியங்களை மேம்படுத்துறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்கிறது கேள்வி. சரி, இவ்வளவு நாளும் தமிழ்நாடு கச்சத்தீவுன்னு சொன்னீங்களே, ஏன் கச்சத்தீவு மீட்பு பத்தி உங்க தேர்தல் அறிக்கையில ஒரு வரி கூட இல்ல? உங்களோட வெளியுறவுத்துறை செயலாளர் வரைக்கும் அது சொன்னார்ல. நீங்களும் மோடி அவர்களும் காஷ்மீர்ல இருந்து லக்னோ வரைக்கும் கச்சத்தீவை பத்தி பேசுனீங்க. இங்க இருக்கிற அவ்வளவு பேரும் உருட்டுன்னு உருட்டினாங்க. அண்ணாமலை கச்சத்தீவை மீட்டே தீர்வோம்னு சொன்னாரு. அப்ப கச்சத்தீவு மீட்புக்கு வந்து ஏதாவது ஒரு வழிவகை வச்சிருக்கலாமே. உடனே மீட்க வேண்டாம், இன்னென்ன மாதிரியான வழிவகைகளில் நாங்கள் கச்சத்தீவை மீட்க போகிறோம் அப்படிங்கிற பேராகிராஃப் ஏன் அதுல இல்ல? அப்ப அது எந்த வகையில நீங்க தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் சேர்க்கறீங்க? இதெல்லாம் இயல்பான கேள்விகள். இன்னொரு பக்கம் வந்து ஆவாஸ் யோஜனா, அனைத்து ஏழைகளுக்கும் தரமான வீடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 4 கோடி வீடுகள் நம்ம வந்து கட்டி கொடுத்துருக்கோம், அதை அப்படியே தொடர்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க சார். ஏழைகளுக்காக அப்படின்ற ஒரு ஸ்கீமையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புள்ளி உரம் எல்லாமே டுபாக்கூருங்க. என்னன்னா, நம்ம நகர்ப்புற வீட்டு வசதி மேம்பாட்டு வாரியம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதான் பழைய குடிச்சு மாற்று வாரியத்தை மாற்றிருக்கோம். இதுல வந்து மத்திய அரசு பணமும் இருக்கு, மாநில அரசு பணமும் இருக்கு. ஆனா மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் அவங்க பிராண்டிங் பண்றாங்க. மத்திய அரசோட பிராண்டிங் பண்ணும்போது மாநில அரசு அதை எதிர்க்கும் போதுதான் உண்மையான கிளாஷ் வருது. ஆனா மாநிலம் சில இடங்கள்ல சமபாதி கொடுக்குது, சில இடங்கள்ல 60% மேல வந்து மானியம் கொடுக்குது. அப்போ மத்திய அரசு கொஞ்சம் பணத்தை போட்டுட்டு எல்லாமே மோடி திட்டமா மாத்துறாங்க. மோடி வீடு, மோடி கொடுக்குற பணம், இப்படி மாத்துறாங்க. அப்போ இயல்பாக வந்து மாநிலங்கள் தங்களுக்கென்ற அபிலாஷைகள் இருக்கு, இங்க அவா அரசியல் இருக்கு, ஆஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கு. அப்போ இயல்பான அது எதிர்ப்பு வருது. அப்போ நகர்ப்புற ஏழைகளுக்கான வீடு வசதி திட்டம் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களோட பசுமை இல்ல திட்டம், அது கிராமப்புற ஏழைகளுக்கானது. அப்புறம் கலைஞர் வீடு திட்டம், அது வந்து 2 தரப்புக்குமானது. இப்போ மோடி திட்டங்கிறதுல தமிழ்நாடு ஃபண்ட் இருக்கு. இப்படி எல்லா மாநிலத்திலும் இருக்குங்க, ஃபண்டிங் இருக்கு. அப்போ வெறுமனே புள்ளி உரத்தை மட்டும் கொடுக்கறதுங்கிறது மாநில உரிமைகளை அவமதிக்கிற செயல். என்னன்னா மாநிலங்களும் அதுல வந்து பணம் போட்டுதான் அவ்வளவு வீடு கட்டியிருக்கு. நீங்க இத்தனை கோடி வீடு கட்டியிருக்கோம்னு சொல்லும் போது அந்த அத்தனை கோடி வீட்டுல மாநில அரசு பங்கு 50%, 60% இருக்கு. இளைஞர் நலன் சார்ந்து, பெண்கள் நலன் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பெண்களை லட்சாதிபதி ஆக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து வருடத்திற்கு 1 லட்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இவங்க அதை அப்படியே கொஞ்சம் மாடரேட் பண்ணி பெண்களை லட்சாதிபதி ஆக்குவோம், ஏற்கனவே பல பெண்களை லட்சாதிபதி ஆக்கியிருக்கோம், இன்னும் ஏழை பெண்களை லட்சாதிபதி ஆக்குவோம், கிராமப்புற பெண்களை லட்சாதிபதி ஆக்குவோம் சொல்ற விஷயம் என்ன மாதிரி எடுத்துக்கணும் சார்? அதை லட்சாதிபதி ஆக்கும்ன்றது என்ன புரிதல் வேணும் நமக்கு? எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஸ்கீம் எதுனாங்க, பெண்களுக்கான ஸ்கீம்ல ஜெயலலிதா ஸ்கீம் தான். அதாவது இலவச கறவை மாடு, இலவச ஆடு. பார்க்கும்போது அது ஏதோ சாதாரணமா தெரியும், ஆனா பெனிஃபிஷியரிஸ் நான் எங்க கிராமத்துல பாக்குறேன். ஒரு சாதாரண கிராமத்து பெண் ஒரு மாடு வச்சிருந்தா இயல்பாக வந்து அந்த மாடு சினையாகி அடுத்த வருடம் இன்னொரு கன்று ஈன்று அப்படியே அது பெருகிட்டே வருது. அப்புறம் பால் வியாபாரத்துல அவளால வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க முடியுது. அதே மாதிரி அதையும் அதற்கும் கீழான நிலைமையில் இருக்கிறவர்களுக்கான ஆடு உங்களுக்கே தெரியும், அது பல குட்டிகள் ஈன்றும் ஆடு பெருகிட்டே போகும். 4 ஆடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல அது 30 ஆடா வளர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. இந்த 2 ஸ்கீமும் இயல்பாக பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும். என்னன்னா ஆடு பராமரிப்பதற்கான வேலை வாய்ப்பு. ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டி,
உதாரணமா வெட்டினரி ஹாஸ்பிட்டல், அது மூலமா அவற்றுக்கான மருத்துவம் பார்க்கக்கூடிய இலவச வசதி, அது போக அவங்களுக்கு இயல்பாக ஒரு கிராமத்துல கடகண்ணி வச்சு பிழைக்கிற அளவுக்கான பணம் வருவாய். இதுதாங்க உண்மையாவே பெஸ்ட் ஸ்கீம். இதுல நீங்க வந்து கண்டிப்பாக குறைந்தது 2 வருஷத்துல வந்து பெரிய அளவுக்கான பணம் சம்பாதிக்கிறதுக்கு கிராமத்து பெண்களுக்கு வழி கிடைக்குது. நீங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் இந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் ஆனவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெனிஃபிட் ஆனவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அப்புறம் அதை தாண்டி வந்ததுதான் நம்மளோட பஸ் பயணம், இலவச பஸ் பயணம். ஊர்கள்ல இருந்து பக்கத்து நகரங்களுக்கு பிழைப்பு தேடி போற பெண்கள், ஊர்களுக்குள்ளேயே வந்து வேற ஊருக்கு வேலை தேடி போகிற விவசாய பணியாளர்கள், அவர்களுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்கீம் அது. இதுக்குள்ளதான் வந்து எந்த திட்டமும் அமையணுமே தவிர லட்சாதிபதி ஆக்குவோம்னு சொல்றதெல்லாம் காணல் நீர். காங்கிரஸ் திட்டத்திலேயே லட்சாதிபதி ஆக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. காரணம் ஃபண்டிங். அப்போ இத்தனை லட்சம் பேருக்கு இத்தனை லட்சம் ரூபாய் அப்படின்னா உண்மையிலே அதுக்கான ஃபண்ட் வந்து எந்த பட்ஜெட்லயும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்போ இது எல்லாமே வந்து சும்மா வெற்று வாக்குறுதி தான். அது காங்கிரஸ் வாக்குறுதியா இருந்தாலும் சரிதான், பிஜேபி வாக்குறுதியா இருந்தாலும் சரிதான். ரெண்டையும் நான் ஒரே தட்டில் தான் வச்சு பாக்குறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததுங்கிறது, நான் இப்போ ஆரம்பத்துல சொன்ன இந்த ஸ்கீம்ஸ் மூலமா பெண்களுக்கு கிடைத்த வேலை வாய்ப்பு தான். இலவசங்கள் இல்லாத தேர்தல் அறிக்கை அப்படின்றத பாஜக வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வளரும் நாடு இல்லை, இது வளர்ந்த நாடுக்கான தேர்தல் அறிக்கை அப்படின்றாங்க. ஏன்னா அது ஒரு பத்திரிகை தினமலர்கள் கூட அதை அப்படிதான் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாட்டுக்கான தேர்தல் அறிக்கை, இதில் இலவசங்களே கிடையாதுன்னு சொல்லி 2 இலவசங்கள் மட்டும்தான். ஒன்று நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரேஷன் பொருட்கள், 5 வருடங்களுக்கு ரேஷன் பொருட்கள் இலவசம். இன்னொரு இந்த பெண்களுக்கான ஒரு வீடு கட்டி தரது, பெண்கள் முன்னேற்றம், இது மட்டும்தான் இலவசம் இருக்கு, வேற எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு இது. உண்மையாகவே இது வளர்ந்த நாட்டுக்கான தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்க்குறீங்களா சார்? இலவசங்கள் வேண்டான்னு சொல்றதே ஒரு மேட்டுக்குடி சிந்தனைங்க. ஒரு சமூக நீதி, அனைத்து சமூக வளர்ச்சிக்கான ஒரு நாட்டில் கண்டிப்பாக வந்து சில இலவசங்கள் தேவை. அந்த இலவசங்கள் வேலை வாய்ப்பை பெருக்கக்கூடியதா இருக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்ன 2 ஸ்கீமும் அப்படியான ஸ்கீம் தான். அப்ப இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் நீங்க கொண்டு வரணும். வெறுமனே வந்து இலவச மறுப்புங்கிறது வளர்ந்த நாட்டுக்கான அறிகுறி அப்படின்னு சொன்னா, அப்ப அமெரிக்கால ஏன் வந்து இலவச ஃபுட் ஸ்டாம்ப் வச்சிருக்காங்க? அங்க வந்து தெருவோர ஏழைகள் இருக்காங்க, வீடற்றவர்கள், தெருவோரத்திலேயே வந்து வாழ்க்கை பூரா கழிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சூப் கிச்சன் இருக்கு. ஃபுட் ஸ்டாம்ப், அதாவது ஒரு ஸ்டாம்ப் மாதிரி கொடுத்துருவாங்க, அது கேஷ் மாதிரி. அதை கொடுத்து வந்து உணவுப் பொருட்கள் வாங்கிக்கலாம். அது ஏன் என்ன இருக்கு? அப்ப அது வளர்ந்த நாடு கிடையாதா? எல்லா நாட்டிலையும் வந்துங்க வறுமை கோட்டுக்கு முன்பின்னாக இருக்கிறவர்கள் கோடு தான் மாறும். நம்ம நாட்டுல வறுமை கோடு இவ்வளவு ரூபான்னா அமெரிக்கால அது வேற தொகையா இருக்கும். ஆனா அந்த வறுமை கோட்டுக்கு முன்பின்னாக வாழ்கிறவர்களுக்கு நம்ம உதவி நீட்டி தான் ஆகணும், உதவிக்கரம் நீட்டி தான் ஆகணும். எங்க காலத்துல வந்துங்க அரிசி பஞ்சம். நீங்க அரிசி வாங்கணும்னா கியூல நிக்கணும். பழைய பாடலே உண்டு, அரிசி வாங்க கடைக்கு போனா அங்கேயே நிக்குது கியூன்னு ஒரு பாடலே உண்டுங்க, சினிமா பாட்டு. அந்த அளவுக்கான ஒரு ரொம்ப பசி பட்டினியான காலகட்டத்துல தான் நான் வந்து என்னோட SSLC வரைக்கும் கழிச்சேன். அப்போ காமராஜரோட இலவச உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அது நான் 4வது படிச்சுட்டு இருக்கும்போது அறிமுகமாச்சு. எங்க கிராமத்து பள்ளிக்கூடத்துல அந்த விழா, அந்த பேச்சு இன்னும் எனக்கு தெரியும். அது அப்ப எங்களையெல்லாம் போக சொல்லிட்டாங்க. போற அளவுக்கு மத்திய நடத்துற குடும்பம் இல்லை கொஞ்சம் அதுக்கு மேலான குடும்பம், மற்ற குழந்தைகளுக்கு வந்து சாம்பார் சாதம் போட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னன்னா, ஐயோ நமக்கு சாம்பார் சாதம் கிடைக்கலன்னு. ஸ்கீமை பத்தி எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த ஸ்கீம் வளர்ந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும், அப்புறம் வந்து சத்துணவு, முட்டையோடு கூடிய சத்துணவு, அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து சத்து மாத்திரை, டானிக்கு, பிளட் டெஸ்ட் நடத்துறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அதாவது 10th கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு பிளட் டெஸ்ட் கார்டு கொடுக்குறாங்க. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு வளர்ந்த சமுதாயத்தை நோக்கி நம்ம செல்றதுக்கு சமமா, இல்ல வளர்ந்து விட்ட சமுதாயம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போறீங்களா? இல்ல அதிமுக ஆட்சியில இருக்கும்போது செருப்பு கூட வந்து வழங்கினாங்க. எம்ஜிஆர் ஸ்கீமே செருப்பு தாங்க. அது என்னோட நான் இப்ப பணிக்கே வந்துட்டேன். பல்பொடி, இலவச பல்பொடி, இலவச செருப்பு. அதுக்கு எம்ஜிஆர் சொன்ன காரணம் என்னன்னா, காலில் இருந்தும் வாயில் இருந்து தான் சுகாதாரம் வந்து பேணி பாதுகாக்கப்படுகிறது. ஸோ வாய் சுத்தமும் கால் பாதமும் அவசிய தேவை. ஸ்கீமை கேள்வி பண்ணாங்க நிறைய பேர். எனக்கு இலவச செருப்பு தர்றாருன்னு. இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைகளுக்கு இலவச இது தரோம், காலணி தரோம், யூனிஃபார்ம் தரோம். யூனிஃபார்ம் வந்தது எங்க காலங்க. முதல்ல வந்து வெள்ளை கலர் சட்டையும் ஒரு ப்ளூ கலர் ஆஃப் ட்ரௌசரும் வீட்டுல நம்ம தான் தச்சுக்கிடணும். நிறைய குழந்தைகளுக்கு அது இருக்காதுங்க. கொஞ்சம் ஏழை குழந்தைகள்லாம் கிழிஞ்சதுதான் போட்டு வருவாங்க. ரொம்ப பரிதாபமா இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம மாற்றி எல்லா குழந்தைகளையும் வந்து ஒண்ணு போல ட்ரீட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவ்வளவு வளர்த்துருக்கிறோம். அப்ப இந்த வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கம் கொடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட கடமை. நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நம்ம இவ்வளவு ஃபண்டு கொடுக்குறோம், இலவச கல்வி கருவிகள் கொடுக்குறோம். அதுக்கு மத்திய அரசாங்கம் ஏதாவது உதவி செய்தானா? ஒண்ணுமே செய்யல. ஆனா அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இது எல்லாத்தையுமே இப்படி மாத்த போறோம், அப்படி மாத்த போறோம் அப்படிங்கிற ஒரு வெற்று வாக்குறுதி தாங்க இருக்கு. ஒன்லி கேரண்டி, நோ வாரண்டி. இல்லை சார், நம்ம ஒரு இதற்கு முன்னாடி ஒரு 2 வீடியோவில் நம்ம பேசும்போது கூட 10 ஆண்டு சாதனைகள்னு கண்டிப்பாக இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சாதனைகளே இல்லைன்னு சொல்லிட முடியாது, 10 ஆண்டு சாதனைகள்னு இருக்கும்னு சொல்லி. ஆனால் அந்த சாதனைகளை பற்றி அவங்க எதுவுமே பேச, நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தீங்க அவங்க மீண்டும் அவங்க தேர்தல் வாக்குறுதி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. என்ன சாதனைகளை அவங்க சொல்லியிருந்திருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதை சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது எந்த ஒரு அரசும் சாதனை இல்லாம இருக்காதுங்க. குறைந்தபட்ச வேலையாவது அவங்க செஞ்சிருப்பாங்கல்ல. அந்த சாதனைகள் இருக்கத்தான் செய்யும். மோடி அரசாங்கத்தோட சாதனைகள் சென்ட்ரல் ஓரியன்டான பல ஸ்கீம்ஸ். இப்போ உதாரணமா இன்சூரன்ஸ் ஸ்கீம், அது நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலே இருக்கு, தனியான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு. இந்த முறை வந்து அந்த 70 வயசுக்கு மேலானவர்களுக்கு ஒரு பொருளாதார இது இல்லாம, வேறுபாடுகள் இல்லாம அனைவருக்குமான இன்சூரன்ஸ். இதெல்லாம் வந்து அவங்களோட சாதனைகள்ல ஒண்ணுதான். அதை ஷோகேஸ் பண்ணவே இல்லை. அது ஏன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. ஆக்சுவலா ஒரு சாதனை பட்டியல் தாராளமா போட்டிருக்கலாம். எல்லா ஃபிகர்ஸும் அவங்ககிட்ட இருக்கும். டிஸ்பியூட் ஒன்றா இருக்கலாம், ஆனா கண்டிப்பான சாதனைகள் இருக்கும். அந்த பட்டியலை போட்டு இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க இந்த கேரண்டி தரோம்னு சொல்லலாம். ஆனா வெறுமனே வந்து எல்லாமே மோடிக்கா கேரண்டி தான், மோடிக்கு கேரண்டியா, மோடிக்கா கேரண்டி தான். திடீர்னு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சூரிய கர் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாருங்க. ராத்திரி முடிச்சோன்னா காலையில அதுக்கு என்ன காரணம் சொன்னாருன்னா அதான் கொடுமை. நான் ராமர் கோயில்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன், ராமர் ரகு வம்சம், சூரிய வம்சம் என் மனசுல ஒண்ணு ஊச்சுது, எல்லா வீடுகளுக்கும் வந்து சூரிய சக்தி, அதுல வந்து இவ்வளவு யூனிட் வந்து மின்சாரம் மிச்சப்படும், ஸோ சூரிய கர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் போட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்க எல்லாம் கம்பல்சரியா வீடு வீடா போய் சர்வே எடுத்தாங்க. அது அவ்வளவுதான், புள்ளி வரத்தோட நிற்கும். ஏன்னா இனி அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளதான் அதை நீங்க கொண்டு வர முடியும். அது கோடிக்கணக்கானது, 1 கோடி பேருக்கு சூரிய மின்சாரம். ரூஃப் டாப்பே இல்லாதவன் சூரிய மின்சாரத்தை எப்படி பண்ண முடியும்? எல்லா ரூஃப் டாப்லயும் சூரிய மின்சாரம் தயாரிக்க முடியாதுங்க. சரி, ஒரு வீடு, தனி வீடு, அந்த வீட்டோட மேல ரூஃப் டாப், அது சூரிய சக்தியை சேகரித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது இருக்கணும், அமைப்பு இருக்கணும். இப்ப சாதாரண வீடுகள்ல வந்து அப்படியான அமைப்பு இருக்காது. நகர்ப்புறங்கள்ல பிளாட் இருக்கும், அதுலயும் அந்த அமைப்பு கிடையாது. அப்ப வந்து என்னமோ மனசுல தோணுனதை வந்து அவரு ஒரு ஸ்கீமா சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்கீமை மறந்துடுறாங்க. மாநில அரசுகள்ட்டையும் நான் இந்த குறைய அப்பப்ப பார்ப்பேங்க. ஸ்கீமை நினைச்சு சொல்றது, பிளானிங் இல்லாம திடீர்னு ஸ்கீம் கொண்டு வர்றது, அப்புறம் அந்த ஸ்கீம் அப்படியே தொங்கல்ல நிற்கும், அந்த பணம் வேஸ்ட். மத்திய அரசாங்கமும் அந்த வலையில போய் சிக்குது. இது வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. மத்திய அரசாங்கம் வந்து கொஞ்சம் பிளான்டா போகும். காரணம் அதுக்கு நாடு தழுவிய அமைப்புகள் இருக்கு. ஆனா மோடியோட ராஜ்யத்துல என்ன ஆகுதுன்னா, மோடி நினைக்கிறதா எல்லாமே. மோடியே சட்ட நிபுணர், மோடியே மருத்துவர், மோடியே வந்து அவர் ட்ரைபல் லீடர், மோடியே வந்து தமிழ்நாட்டின் தலைவர், எல்லாமே மோடி, சர்வம் மோடிமயம். இந்த சர்வம் மோடிமயம் தான் இந்த தேர்தல் அறிக்கையில பிரதிபலிக்குது. அதனாலதான் இது வந்து ஒரு பம்மாத் அறிக்கைன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை வந்திருந்தது, இப்போ பாஜகவின் தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. இரண்டையும் எப்படி ஒப்பிடுறீங்க? எது மக்களுக்கான தேர்தல் அறிக்கையா இருக்குன்னு உங்களுடைய பார்வையில? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை 10 ஆண்டு அவங்க ஆட்சியில இல்லாத தேர்தல் அறிக்கை. அது வாக்குறுதி தான். அது நிறைவேற்றுறதுக்கான செயல் திட்டம் எல்லாமே அவங்க இனிமேல் தான் போடணும். ஆட்சியை பிடித்த பிறகு அது கூட்டணி ஆட்சி தான் அமையும். கூட்டணி ஆட்சியோட தான் அவங்க வந்து செயல் திட்டம் போடணும், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடணும். ஆக வெறும் வாக்குறுதி தான். தமிழ்நாட்டுக்கான நீட்டு விலக்கு இந்த மாதிரியான சில வாக்குறுதிகளை தவிர மற்றவை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு செட்டப்புக்கானது தான். ரெண்டையும் பெருசா கம்பேர் பண்ண முடியாது. ஆனா பிஜேபி வந்து ஒரு 10 வருஷம் ஆண்ட கட்சி. அதோட வாக்குறுதியை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். காரணம் ஏற்கனவே அவங்க என்ன பண்ணாங்கிறது நம்மகிட்ட ரிப்போர்ட் கார்டு இருக்கு. ரெண்டையும் நேரடியா அப்படி ஒப்பிட முடியாது என்பதுதான் என் பார்வை. கண்டிப்பா சார், மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.